வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். என் கையில இருக்கிறது Honor 10 Lite. ஸோ இந்த மொபைல் போனுடைய அறிமுக விமர்சனம் நம்ம சேனல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மொபைல் போன்ல இருக்கிற EMUI 9.0.1ல இருக்கிற புதிய ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்ப்போம். Honor மொபைல் போன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா EMUI அப்படின்னு ஒரு ஸ்கின் போட்டிருப்பாங்க. சமீப காலத்துல அவங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேஸ் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு என்ன இருக்கோ அதே வெர்ஷன் நம்பர் தான் இவங்க EMUI-க்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மொபைல் போன்ல இருக்கிற பேஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் ஆண்ட்ராய்டு 9, அதுக்கேத்தாப்புல இந்த EMUI-யோட வெர்ஷனும் பாத்தீங்கன்னா EMUI 9. ஸோ இந்த EMUI 9ல அப்படி என்னெல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல வந்து GPU Turbo 2.0. ஆமாங்க, GPU Turbo வந்து நம்ம சிட்டி 2.0 ரீலோடட் மாதிரி இதுவும் ஒரு புதிய வெர்ஷன் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற GPU Turbo வந்து கேமிங்ல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மெமரி அலோகேஷன் மற்றும் ஹீட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கேம் விளையாடுறப்போ உங்க மெமரி அலோகேஷனுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுது. மொபைல் போனுடைய டெம்பரேச்சர் வந்து 3.6 டிகிரி வரைக்கும் கம்மியா வச்சிருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு அதிக நேரம் நீங்க கேம் விளையாடலாம், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த பாதிப்பும் இல்லாம. இரண்டாவது ஃபீச்சர் ஹை விஷன். கூகுள் லென்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், பட் கூகுள் லென்ஸ் மாதிரியே ஹை விஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கேமரா திறந்துறோடனே மேல வந்து இந்த மாதிரி ஐக்கன் இருக்கும். இந்த ஹை விஷன் மோட்ல கீழே பாத்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து QR கோட் ஸ்கேன் பண்றது, இன்னொன்னு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றது, மித்த லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாப்பிங், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்ணி அதே மாதிரியான ஆப்ஜெக்ட் இன்டர்நெட்ல வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹை விஷன்லயே ஐடென்டிஃபை அப்படின்னு ஒரு மோட் இருக்கு. இந்த ஐடென்டிஃபை மோட் மூலமா பல ஆப்ஜெக்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த பொமக்ரானட் நான் பாயிண்ட் பண்ண உடனே இது பொமக்ரானட், இதோட கேலரிஸ் எவ்வளவு, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்துடும். அதே மாதிரி கோவா ஃப்ரூட்டை பாயிண்ட் பண்ணோடனே கோவால எத்தனை கேலரிஸ் இருக்கு அப்படிங்கிறது காமிச்சிடும். ஸோ ஐடென்டிஃபை மட்டும் பண்ண இல்லாம அந்த ஐடென்டிஃபை பண்ண ஆப்ஜெக்ட பத்தின சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இதுல. ஸோ மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன். இது வந்து ஸ்கிரீன் காஸ்டிங் தான், புதுசா ஒன்றும் பண்ணிடல, பட் ஸ்கிரீன் காஸ்டிங் ஃபீச்சரை வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கியிருக்காங்க. இதை எனேபிள் பண்ண உடனே ஸ்கிரீன் காஸ்ட் சப்போர்ட் பண்ற ஒரு மானிட்டரோ ஒரு டிவியோ இருந்தாலோ அதை டிடெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து மொபைல் போன் ஸ்கிரீன் வந்து ரெப்ளிகேட் ஆயிடும். நாலாவது ஃபீச்சர் போன் க்ளோன். சோ இந்த போன் க்ளோன் ஃபீச்சர் வந்து பல மொபைல் போன்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த EMUI 9.0ல வந்து இந்த போன் க்ளோன் ஃபீச்சர் ரொம்ப ஈஸியா ஆக்கியிருக்காங்க. ஒரு பழைய மொபைல் போன்ல இருந்து ஒரு புதிய மொபைல் போன் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா டேட்டாவை ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த போன் க்ளோன் ஃபீச்சர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கப் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸ்ல இருந்து ரெகுலரா நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிவைஸ் தொலைஞ்சு போனாலோ இல்ல மெமரியில ஏதாச்சும் கரெக்ட் ஆயிட்டாலோ இல்ல மெமரியை ஃபார்மேட் பண்ணிட்டாலோ அந்த பேக்கப்ல இருந்து நீங்க ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து புதிய ஃபீச்சர் கிடையாது, ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா இந்த பேக்கப் பண்றது வந்து மெமரி கார்டு USB இல்லாட்டி ஒரு நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். EMUI 8.0லயும் இந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு, பட் இப்போ இவங்க நோட்ஸ்ல எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், உங்க ஹேண்ட் வச்சு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஏழாவதா இவங்க சொல்ற ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற சில ரிங் டோன்ஸ் மற்றும் அலாரம் டோன்ஸ் இதெல்லாம் வந்து நேச்சர்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்க சொல்றாங்க. இது ஒரு ஃபீச்சர் மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களுடைய ஃபீச்சர் லிஸ்ட்ல இதுவும் இருக்கு. அப்புறம் டிசைன்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்பெல்லாம் மொபைல் போனுடைய சைஸ் எல்லாமே பெருசா இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட்லயே மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு தோதா மொபைல் போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே கீழ் ரோல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த EMUI 8ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேல இருக்கும், அதை ஷிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெயின் ஆக்ஷன் மெனுஸ் எல்லாமே கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஃபீச்சர் ஜெஸ்டர்ஸ். சோ நீங்க இப்ப பாத்திருப்பீங்க மொபைல் போனை நான் யூஸ் பண்றப்போ கீழ் ரோல வந்து இந்த நேவிகேஷன் ஐக்கன்ஸ்லாம் இல்லாம ஃபுல் ஸ்கிரீனும் யூஸ் பண்றேன். சோ ஃபுல் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு ஜெஸ்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பேக் போறதுக்கு சைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா பேக் போயிடும். அதே மாதிரி ஹோம் பட்டன் போறதுக்கு கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹோம் பட்டன் போயிடும். இல்ல அப்ளிகேஷன் ஹிஸ்டரி நீங்க திறக்கணும் அப்படின்னா கீழ இருந்து மேல போய் அப்படி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க திறந்த அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளிகேஷன் ஹிஸ்டரியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக முற்றிலும் புதிய ஃபீச்சர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் ஒரு நாளைக்கு மொபைல் போனுடைய ஸ்கிரீனை நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் மொபைல் போனை எவ்வளவு நேரம் நீங்க அன்லாக் பண்ணீங்க, எந்த அப்ளிகேஷன் அதிகமா யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். இதுல வந்து நீங்க ஸ்கிரீன் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கிரீன் டைம் வந்து 6 hours நான் செட் பண்ணிருக்கேன்.
ஸோ 6 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிரே ஸ்கிரீனா மாறிடும். மொபைல் போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். இதை ஒட்டுன இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா பெட் டைம். இந்த பெட் டைமும் டிஜிட்டல் பேலன்ஸ்குள்ள தான் இருக்கு. ஆனா இது வந்து தனி ஃபீச்சர். இந்த பெட் டைம் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கிரீன் முற்றிலும் கிரே ஸ்கேலா மாறிடும். அதாவது நைட் நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்க பெட்டுக்கு போறீங்க, 11 மணிக்கு படுக்க போறோம், காலையில 7 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த நேரம் முழுக்க இந்த ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி கிரே ஸ்கேல்ல ஆயிடும். தூக்கத்துல நடுவுல எந்திரிச்சு மொபைல் போன் நீங்க பாக்குறப்போ கலர் ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு லைட்டா இரிட்டேஷனா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது EMUI 9.0ல இருக்கிற மேஜர் ஃபீச்சர்ஸ். இதுல சில ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி EMUI 8.0 இருக்கும். பட் EMUI 9.0ல அது இன்னும் பெட்டரா பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்ததுலயே எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.